ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களும் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி திருமலையில் மழை எப்படி இருக்குது, க்ரௌட் எப்படி இருக்குது, நாளைக்கு வந்தால் எப்படி கூட்டம் இருக்கும், அடுத்த வாரம் பிளான் பண்ணுறோம் வரலாமான்ற கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ரீப்ளே கொடுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10 முதல் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 நடக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு இதுவரை எந்தவித புக்கிங் அறிவிப்பும் வரவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். தேவஸ்தானம் சார்பாக கேட்டதுக்கு ஒன்றும் அப்டேட் வரல, வந்தால் கண்டிப்பாக கொடுக்குற கஸ்டமர் கேர்லையும் டிடிடியோடைய இமெயிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங் நடைமுறை தொடங்கிவிட்டது. 2025 பிப்ரவரி மாதத்துக்குண்டான சுப்ரபாத தோமாலை அர்ச்சனை இந்த ஆர்ஜித சேவா லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 18 காலை 10 மணி தொடங்கி நவம்பர் 20 காலை 10 மணி வரை புக்கிங் நடக்கும். 20 மதியம் 12 மணிக்கு புக்கிங்கோடைய அறிவிப்பு யாரார் செலக்ட் ஆகிருக்கணும் அந்த அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சரஸ்தர தீபாரண சேவா, இந்த சேவை எல்லாமே திருமலையில் டைரெக்டாக போய் பார்த்துட்டு அதன் பின்பு தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு நபர்களுக்கு 500 ரூபாய், 2 நபர்கள் தான் புக் பண்ண முடியும், 1000 ரூபாய். சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. 1 மணி நேரத்தில் நீங்கள் தரிசனம் பார்த்துடலாம். இந்த நீண்ட நேரம் நிற்க முடியாதவங்க, என்னால் ரொம்ப நேரம் கியூ லைனில் நிற்க முடியாது, உடனே சாமி பார்க்கணும், கம்மியான ப்ரைஸ்லாம் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவை பார்த்தாலும் பரவாயில்ல, சேவை பார்க்காட்டாலும் பரவாயில்ல, தரிசனத்துக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு வந்தாலும் அந்த டிக்கெட் புக் பண்ணால் ஒரு ஆளுக்கு 500 ரூபான்ற மாதிரி இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க. இதுவும் பிப்ரவரி மாதத்துக்கு. தற்பொழுது இந்த 2 அறிவிப்பும் தேவஸ்தானம் சார்பாக அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்ன வீடியோவில் கொடுத்துருக்கோமோ அதுதான் தேவஸ்தானமும் அந்த ஷெடியூல் படி கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று உண்டான தரிசன நேர விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வழக்கம் போல் இன்று காலை திருப்பதியில் பக்தர்களுக்காக 2 மணிக்கு பக்தர்கள் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. அதாவது இன்றே தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு 12,000ம், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 7,000ம், மொத்தமாக 19,000 டிக்கெட் காலை 2 மணிக்கு கொடுத்தாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினசரி காலை 2 மணிக்கு டிக்கெட் தராங்க. லைனில் நின்று வாங்கிக்கலாம். நைட்டு 10-11 மணிலேருந்து எப்போ வேணால் பக்தர்களை கியூ லைனில் அனுமதிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு டிக்கெட் கொடுத்து காலை 10 மணிக்கு தான் ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட்டே முடிஞ்சது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். நாளை காலை மீண்டும் 2 மணிக்கு பக்தர்களுக்காக இதே எண்ணிக்கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சண்டேவே தரிசனம், ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000, திங்கக்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 7,000, மொத்தமாக 19,000 டிக்கெட் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்லையும் 3,000 டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு க்ரௌட், இன்றைக்கே க்ரௌட் நார்மலும் ஹை மீடியம் நடுவில் இருக்குது. நாளைக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக்கெண்ட் என்ற காரணத்தினால் நாளைக்கு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று பக்தர்கள் கூட்டம் என்னமோ ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. அதாவது 15/11/2024 அன்று 61,613 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. 20,291 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,12,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். எவ்வித குடோன்களையும் வைக்கவில்லை என்று வெறும் காலை 7:45 பிறகு வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாகவே அறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
கேட்டிருக்காங்க. இன்றும் நாளையும் ஆகும் எஸ்டிமேஷன், இன்றும் எஸ்டிமேஷனே வச்சுக்கலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்றும் நாளையும் ஆகலாம். இதன் பின்பு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்துச்சுன்னா ஒன்றும் தரிசனத்துக்கு நேரம் அதிகரிக்கலாம். மீதி உண்டான தெளிவான அப்டேட் நாளை காலை கொடுக்குறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமலையில் பக்தர்களுக்காக தற்பொழுது வரை திருமலை CRO ஆஃபீஸில் கியூ லைனில் நின்று பக்தர்கள் ரூம் புக்கிங் செய்கிறாங்க. ஒரு 1 முதல் 2 மணி நேரம் வரை பக்தர்கள் கியூ லைனில் நின்றால் கண்டிப்பாக திருமலை ரூம் புக்கிங் செய்து விடலாம். 100 ரூபாய் ரூம் புக்கிங்க்கு 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட்டு, மொத்தம் 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். CR ஆஃபீஸில் பணம் கட்ட தேவையில்லை. CR ஆஃபீஸில் போய் நிற்கிறதுக்கு யாராவது ஒரு நபர் போய் நின்னால் போதும். அவர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அவரோடு கொண்டு போனால் போதும். தரிசன டிக்கெட் தேவையற்றது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமலை CR ஆஃபீஸ் பக்கத்தில் ARP கவுண்டர் இருக்கும். அங்கே ஒரு பெரிய 2 குட்டி குட்டி மிஷின் கிடக்கும். அந்த மிஷினில் போய் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் வச்சிங்கன்னா எந்த லொக்கேஷன் உங்களுக்கு அதிலே காட்டிடும். அப்படி இல்லை நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் SMS வரும். அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்லிப்பை காமிச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 600 ரூபா ஜிபே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ரூமை நீங்கள் வாங்கிக்கலாம். திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்க அந்த 500 ரூபா கேஷ் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். லாக்கர்லேயும் பக்தர்கள் கூட்டம் நார்மலும் மீடியமும் நடுவிலே தான் இருக்காங்க. பெரிய லெவலில் ஒன்றும் கூட்டம் இல்லை. லட்டு கவுண்டரில் 6 லட்டு வரைக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, சுத்தமாக கூட்டம் இல்லை. அதே மாதிரி புஷ்கர்ணி குளம் வராகசாமி தரிசனம் பக்கத்தில் பெரிய லெவலில் ஒன்றும் கூட்டம் இல்லை. வராகசாமி ஒரு 20 நிமிடம் வரைக்கும் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அன்னப்பிரசன சென்டர் வழக்கம் போல் திறந்திருக்கு. பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 4 சந்தேகங்களை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். பக்தர்களாகிய நீங்கள் தொடர்ந்து சந்தேகங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். ப்ரோ, நான் எங்கே டிக்கெட் வாங்குறது? அலிபுரி ஃபுட்பாத்தில் நடந்து போகிறதுக்கு நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் வாங்கணும். காலைல 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. டிக்கெட் இருந்தாலும் டிக்கெட் இல்லாவிட்டாலும் அலிபுரி நடைபாதையில் நடந்து போகலாம். அலிபுரி நடைபாதையில் டிக்கெட் தர்றதுக்கு மிக விரைவில் வாய்ப்புகள் இருக்குது. ரூம் புக்கிங் ரீஃபண்ட் ஆஃபீஸர் நம்பர் சொல்லுங்கள். ரூம் புக்கிங் ரீஃபண்ட் ஆஃபீஸர் கிடையாது, அவர் தான் ஹெட்டுனே நினைக்கிறேன். அவர் நம்பரே நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். 7989105300 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த ரூம் புக் பண்ணீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், ரூம் புக்கிங் திருமலையில் பண்ணுற பக்தர்களாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ரிசிப்ட் எல்லாமே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி பேமெண்ட் வராதப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் செட் பண்ணால் உங்களுக்கு வெரிஃபை ஆக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சீக்கிரமாக வாங்கிடலாம். உங்கள் மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், உங்கள் ஆதார் நம்பர் இருந்தாலே போதும். இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் மிக விரைவில் உங்களுடைய அப்டேட் கிடைச்சிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. காலை 4 மணிக்கு தான் டிக்கெட் ஆரம்பிக்கிறாங்களா? இல்லைங்க, காலைல 2 மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் 1 மணிக்கே கூட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் 2 மணிக்கு தான் தராங்க. அண்ணா, நாங்கள் ஜனவரி 10 இரவு 11-12 கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் சொல்கிற டேட் வைகுண்டா ஏகாதசியில் வருதுங்க ஐயா. அன்றைக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் ஐயா. கட்டுப்படுத்த முடியாத கூட்டங்கள் இருக்கும் ஐயா. உங்களுக்கு கேட்ட அனைத்து டவுட்களும் ரீப்ளே பண்ணிட்டேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.